அங்கே போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் தேர் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் தேர், அங்கே போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னாலேயே அதை நம்ப முடியல, அதை என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஈவன் ஐ காண்ட் பிலீவ் தட் அப்படின்னு பேசலாம். ஈவன் ஐ காண்ட் பிலீவ் தட், என்னாலேயே அதை நம்ப முடியல, என்னால் கூட அதை நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்கணும். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, என்ன பண்ண போற? +2க்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கணும். இப்போ என்ன பண்ண போற அப்படின்னா வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னு கேட்கலாம். +2க்கு அப்புறம் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஆஃப்டர் +2 அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஆஃப்டர் +2? +2க்கு அப்புறம் என்ன பண்ண போற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஆஃப்டர் +2? சரி, போய் ரீச் ஆனதும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. நீ போய் ரீச் ஆனதும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? சென்ட் மீ எ மெசேஜ் அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, அதாவது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஒன்ஸ் யூ ரீச், போய் ரீச் ஆனதும் சென்ட் மீ எ மெசேஜ் ஒன்ஸ் யூ ரீச் அப்படின்னா போய் ரீச் ஆனதும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எப்போ உனக்கு எக்ஸாமு? உனக்கு எப்போ எக்ஸாம்? வென் இஸ் யுவர் எக்ஸாம் அப்படின்னு கேட்கலாம். வென் இஸ் யுவர் எக்ஸாம், உனக்கு எப்போ எக்ஸாமு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் எப்போ சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்? நான் எப்பொழுது சொன்னேன்? when did I say அப்படின்னு பேசலாம். when did I say, நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் அதை சொல்லவே இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை. ஐ நெவர் செட் தட் அப்படின்னு பேசலாம். ஐ நெவர் செட் தட், நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, யாருக்குமே என்னை பிடிக்கல, என்னை யாருக்குமே பிடிக்கல. நோபடி லைக்ஸ் மீ, அந்த எஸ்ன்ற வார்த்தை சேர்ந்து வரணும். சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. நோபடி லைக்ஸ் மீ அப்படின்னா யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். அவ இன்னைக்கு ஆப்சண்ட், ஷீ இஸ் ஆப்சண்ட் டுடே அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஷீ இஸ் ஆப்சண்ட் டுடே, அவ இன்னைக்கு ஆப்சண்ட். நான் அதை வேணும்னே பண்ணலை, நான் அதை வேணும்னெல்லாம் பண்ணலை, நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் டூ இட் ஆன் பர்பஸ், நான் அதை வேணும்னுலாம் பண்ணலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு இந்த அதிர்ஷ்டத்து மேலெலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் பிலீவ் இன் லக், ஐ டோன்ட் பிலீவ் இன் லக் அப்படின்னா எனக்கு இந்த அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு லக்கு மேலாம் நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் லக், எனக்கு இந்த அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, என்னை சீக்கிரமாக எழுப்பி விடு, என்ன சீக்கிரமா எழுப்பி விடு. வேக் மீ அப் ஏர்லி அப்படின்னு பேசலாங்களா? சரி, எதுக்கும் பயப்படாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எதுக்குமே பயப்படாத. டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் எனிதிங் அப்படின்னு பேசலாம். டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் எனிதிங், டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் எனிதிங் அப்படின்னா எதுக்குமே பயப்படாத. வா வெளியே போகலாம், வா போகலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படின்னு பேசலாங்களா? சரி, வெளியே அப்படின்னா அவுட் சைடு, லெட்ஸ் கோ அவுட் சைடு, வா வெளியே போகலாம். அவன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? அவன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஹி ஹாஸ் சென்ட் மீ அ வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு பேசலாம். ஹி ஹாஸ் சென்ட் மீ அ வாய்ஸ் மெசேஜ், ஹி ஹாஸ் சென்ட் மீ அ வாய்ஸ் மெசேஜ், அவன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். சரி, நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் டூ அ வீடியோ கால் டு யூ அப்படின்னு பேசலாம். ஐ வில் டூ எ வீடியோ கால் டு யூ, நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதை திறந்தே வை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கீப் இட் ஓப்பன் அப்படின்னு பேசலாம். கீப் இட் ஓப்பன் அப்படின்னா கீப் இட் ஓப்பன், அதை திறந்தே வை. இதைத்தான் நீ எப்பயுமே சொல்கிற, இதைத்தான் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க அப்படின்னு பேசணும். இப்போ இதைத்தான் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா திஸ் இஸ் வாட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, திஸ் இஸ் வாட் யூ ஆல்வேஸ் சே, திஸ் இஸ் வாட் யூ ஆல்வேஸ் சே அப்படின்னா இதைத்தான் நீ எப்பயுமே சொல்கிற, இதைத்தான் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எங்கள் அப்பா எப்பயுமே இதைத்தான் சொல்லுவார், என்னுடைய அப்பா எப்பயுமே இதைத்தான் சொல்லுவார். திஸ் இஸ் வாட் மை டேட் ஆல்வேஸ் சேஸ் அப்படின்னு பேசலாம். திஸ் இஸ் வாட் மை டேட் ஆல்வேஸ் சேஸ், எங்கள் அப்பா எப்பயுமே இதைத்தான் சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.